ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கல் சட்டி சமையலை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கல் சட்டி சமையலில் கல் சட்டியை எப்படி கழுவலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த கல் சட்டி கழுவுறதுக்குலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கல் சட்டியை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி கழுவணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வந்து கஸ்டமர் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த கல் சட்டி எப்படி கழுவுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து கல் சட்டியே நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பச்சை கலர் நார், நாங்கள் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணுறோம், அதனால் தேங்காய் நார் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் வந்து நார்மலாக பச்சை கலர் நார் நம்ம போட்டு பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே கழுவிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜ்ஜு செய்கிறோம் அப்படின்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவிட்டாலே போதுமானது தான். இப்போதைக்கு நம்ம அவசரமாக போய் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதாவது அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சு அரிசி மாவு போட்டு கழுவலாம். அந்த மாதிரி இப்போல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு சும்மா கழுவிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கான நேரம் நமக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு வச்சு நம்ம வந்து கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோன்னாக்கா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வடிகிற வரலும் காய வச்சுட்டு லைட்டாக உள்ளே கொஞ்சம் எண்ணெய் பூசி எடுத்து வச்சுட்டுனாலே போதும். சரிங்களா? கல் சட்டியை தூக்க முடியுமா, தூக்குற அளவுக்கு வெயிட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு கையில் தான் தூக்குறேன். தூக்குற அளவுக்கு தான் வெயிட் இருக்கும். அது தூக்குறவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்துன்னு சொல்லலாம். எனக்கு வந்து பெருசாக வெயிட் தெரியல. தூக்கி நம்ம வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவிக்கலாம். கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பொறுமையாக தான் வந்து நம்ம கல் சட்டியை வச்சுக்கணும். பார்த்தீங்களா? கல் சட்டியை நம்ம இப்படி கழுவியாச்சு. நம்ம சீசனிங் பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு நமக்கு இந்த மாதிரி வெள்ளை கலரில் தான் வரும். நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா கல் சட்டி இப்படி தான் இருக்கும். நம்ம கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக கையிலேயே எண்ணெய் பூசி அப்படி கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.